என் அன்பு தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும், அவை நம் இளைய தலைமுறையை வழிநடத்தும் என்ற உறுதியுடன் இந்த முயற்சி நடைபெறுகிறது. தற்போது அவர் எழுதிய புறங்கூறாமை அதிகாரத்தில் 4ஆம் குரல், இது எண்ணிக்கைப்படி 184ஆம் குரல். குரல் என்னவென்றால், கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின் நோக்கா சொல். இதன் பொருள் என்னவென்றால், ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும் போது பின்வரும் விளைவுகளை எண்ணாமல் அவனை பற்றி பேச வேண்டாம். கதையை பார்ப்போம். வெங்கடேஸ்வரா இண்டஸ்ட்ரீஸ் வெங்கடேஷன் மகள் பத்மாவதிக்கும், பத்மாவதி இண்டஸ்ட்ரீஸ் பத்மநாபன் மகன் பால வெங்கடேஷுக்கும் திருமணம் கோலாகலமாக நடந்தது. வெங்கடேசன் தன்னை விட சற்று குறைவான வசதியுடைய செல்வந்தர் பத்மநாபன் மகனுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுத்ததற்கு காரணம் தொழில், பெயர் பொருத்தம் இரண்டும் தான். மணமக்கள் பெயர் பொருத்தம், ஜாதக பொருத்தமுடன் பத்மாவதி தன் கல்லூரியில் உடன் படித்த பால வெங்கடேசனை விரும்பியதும் இன்னொரு முக்கியமான காரணம். வெங்கடேசன் தாயார் மரகதா மருமகள் பத்மாவதியிடம் குடும்ப பொறுப்புகளை ஒப்படைத்தார். தந்தையும் மகனை அலுவலக பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள சொன்னார். வெங்கடேசன் மூத்த சகோதரி பாமா பெரிய இடத்தில் வாழ்க்கைப்பட்டாலும் கணவன் சர்க்குணத்தின் தவறான நிர்வாகத்தால் சொத்துக்களை இழந்து மாமனார் கம்பெனியிலேயே சர்க்குணம் மேனேஜராக உள்ளார். அவரது குழந்தைகள் தினேஷ், பல்லவி இவர்களுடன் வசித்து வருகின்றனர். பத்மாவதி புது இடத்தில் மற்றவரை புரிந்து கொள்ளும் வரை ஜாக்கிரதையாக குறைவாக பேசியதை பாமா தன் தாயிடம், உன் பணக்கார மருமகள் மிடுக்காக தன்னை மதிக்காமல் பேசுவதாக குறை கூறினாள். பத்மாவதி, அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் இப்படி பேசுவது தவறு என்று உண்மையை திரும்ப திரும்ப சொல்ல மரகதம் மகள் பாமாவை ஆதரித்து பேச தர்ம சங்கடமாகிவிட்டது பத்மாவதிக்கு. ஒரு சமயம் மாமா மகள் பல்லவி காய்ச்சலால் சிரமப்பட மருத்துவமனை செல்ல கார் கேட்டால், முக்கிய அலுவல் இருப்பதால் தானே அழைத்து செல்வதாக பத்மாவதி சொன்னால், சிரமத்திற்கு கூட கார் தரவில்லை என்று பத்மாவதியின் செயல் பற்றி தாய் மரகதத்திடம் மாமா சொல்ல பிரச்சனை பெரிதாகியது. ஏன் இப்படி அபாண்டமாக பேசுகிறீர்கள் என பத்மாவதி கேட்க, மரகதம் பால வெங்கடேசனிடம் சொல்லி மாமாவிற்கு ஒரு புது கார் ஏற்பாடு செய்து கொடுத்தார். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த பத்மநாபன் குடும்ப சூழல் கெடுவதை கண்டு வருந்தினார். சர்க்குணம் மது அருந்துவிட்டு இரவு தாமதமாக வரும் காலங்களில் மாமா கண்டித்தது உண்டு. ஆனால் ஒரு சமயம் சர்க்குணம் குடித்துவிட்டு மாடிப்படியில் விழுந்துவிட பத்மாவதியை அவரிடம், உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள், குழந்தைகள் உள்ள இடம், உங்கள் செய்கையில் அவர்கள் தைரியமும் மனமும் பாதிக்கும் என சொல்ல, அதை மாமா தன் தாய் மரகதத்திடம் தன் குடும்பம் இங்கு இருப்பது பத்மாவதிக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி வேறு ஒரு தனி பங்களா ஏற்பாடு செய்து கொண்டு குடும்பத்துடன் சென்று விட்டார். ஊரில் உறவில் பத்மாவதி கொடுமை என தவறானதை சொல்லி மாமா பரப்பிவிட்டார். வெங்கடேசன் தன் மகள் பத்மாவதி படும் வேதனையை மருமகனிடமும் சம்பந்தியிடமும் முறையிட பத்மநாபன் வேதனையுடன் தான் பார்த்துக் கொள்வதாக கூறினார். தனி குடித்தனம் சென்றதும் சர்க்குணம் மேலும் செலவாளியாகி குடி அதிகமாகி உடல் நலம் குறைந்து செய்யும் வேலைகளை தவறாக செய்ததால் நஷ்டம், பல பிரச்சனைகள் தொழிலில் வர பத்மாவதி அலுவலக பொறுப்பாளர் என்ற முறையில் சர்க்குணத்தை கேட்க பிரச்சனை மேலும் பெரிதானது. பத்மநாபன் ஏற்பாட்டின்படி பத்மாவதி பாபாவை அழைத்து சர்க்குணத்துக்கு புத்தி சொல்ல சொன்னால், தற்போது நஷ்டம் அதிகமாகும் முன் திருந்த சொன்னார். இல்லாவிட்டால் கம்பெனி பாதித்து பல வருட உழைப்பு வீணாகும் என்பதை தெளிவுபடுத்தினார். பேசியதை செல்போனில் ரெக்கார்டு செய்ய பத்மநாபன் சொல்லியிருந்தார். இதை அறியாத பாமா வழக்கம் போல மரகதத்திடம் மற்றவரிடம் பத்மாவதி தன் கணவனை கேவலப்படுத்தி பேசுவதாகவும்
வேலை நீக்கம் செய்யும் அளவிற்கு போகிறாள் என்றும் பல விதமாக அழுது புலம்பி சொல்ல கலாட்டை செய்தார். சர்க்குணத்தின் தனியாக கம்பெனி வைத்து தர சொல்லி மரகதத்திடம் மாமா கேட்டாள். பத்மநாபன் குடும்பத்தில் அனைவரும் அழைத்து ரெக்கார்டு செய்ததை கேட்க சொன்னார். மரகதம் அதிர்ந்தாள். பத்மாவதி இண்டஸ்ட்ரியிலே பாதிக்கும் செயல் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மகள் பாமாவை திட்டி அடக்கி சர்க்குணம் உள்ள வேலை செய்து கொண்டு நல்லபடியாக இருக்க வேண்டும், இல்லையேல் பிரிந்து போகட்டும், இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என மரகதம் திட்டவட்டமாக கூற பாமா வாயெடுத்து என்றார். இத்துடன் இக்கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, மனித வாழ்வில் நாம் பல தரப்பட்ட மக்களை பார்க்கிறோம். இதில் என்னவென்றால் உறவுகளிடம் கூட, அதுவும் தினமும் பார்ப்பவர்கள் கூட நமக்கு பிரச்சனைகள் வருவது ஒரு சங்கடமான சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலைக்கு காரணம் அடிப்படையில் பொறாமை. அதே சமயம் அதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு சொல்லும் செய்யும் செயல்கள் யாவும் அடிப்படை வாழ்க்கையை பாதிக்கும் வரும் கூட ஒரு சூழ்நிலை வருகிறது. இதற்கு மிஞ்சியும் பலர் பல விதமாக இம்மாதிரி இன்றைய வாழ்வில் செய்து கொண்டுதான் உள்ளார்கள். ஆனால் இதில் ஒன்று கேட்க வேண்டியது என்னவென்றால், அருகில் உள்ள உறவுகளிடமும் அருகில் உள்ள நண்பர்களிடமும் அருகில் உள்ள வீட்டாரிடமும் நம்மால் அனுசரித்து சரியான முறையில் வாழ தெரியாவிட்டால் உலகில் நாம் எதை சாதிக்க முடியும்? இதனால் நம்மை தொந்தரவு செய்பவர்களும் சரி, நாமும் சரி அழிந்து போவதற்கு வாய்ப்புதான் உள்ளது. இதனால் நாம் சொல்லும் சொல், செய்யும் செயல், சிந்தனைகள் யாவும் யாரையும் பாதிக்காத வண்ணம், யாரையும் அரவணைத்து செல்லும் வண்ணம் இருந்தால் எப்பொழுதும் வெற்றி கிடைக்கும். இதனை நாம் அடிக்கடி பார்த்து வருகிற சூழ்நிலையில் வள்ளுவர் இக்கருத்தினை அக்காலத்திலேயே வலியுறுத்தியுள்ளார். இதனை நாம் சிந்தித்து நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். இத்துடன் கதை முடிகிறது. வேறொரு குரலுடன், அதன் கதையுடன், கருத்துடன், பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வருவோம். டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் கருத்தும் கதையும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை, யாரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல. இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதற்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையினை மற்றொரு கருப்பை தமிழ் இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர முருகன் அருளால் தமிழ் மேலும் வளர்ந்து யாவரும் நன்கு வாழ்ந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.